வணக்கம் மக்களே, ஒரு வழியா கோவாக்கு வந்து சேர்ந்தாச்சு. கோவா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு கோவாவோட ஹிஸ்டரிய பார்த்துடலாம். ஓகே, கமான். இப்போ நான் இருக்கிறது கோவாவுடைய கலங்குட் பீச். எனக்கு பின்னாடி தூரமா தெரியுதுல்ல, அங்கே மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அது வந்து பாகா பீச். பல பீச்கள் நிறைந்த ஒரு பீச்களுக்கான ஒரு ஸ்டேட்டு தான் கோவா. நம்ம தொடர்ந்து ஸ்டேட்களுடைய டீட்டெயில்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம், அதோடைய ஹிஸ்ட்ரி, அதோடைய ஃபேக்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி கோவா ஸ்டேட்டை பற்றின ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயிலான ஒரு தரவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட்கள் பற்றின பிளேலிஸ்டில் இன்னைக்கு கோவா ஆட் ஆகுது. வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். கோவா என்னும் ஸ்டேட்டுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு முழுசாக அலசிடலாம் வாங்க. கோவா ஸ்டேட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயிலை நான் சொல்லி ஆகும். பாதிக்கு மேற்பட்டவங்க வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதானே எனக்கும் சந்தோஷமா இருக்கும். இந்த வருஷமாவது நம்ம 1 மில்லியனை தாண்டணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபோனை பிடிங்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணதோட நிற்காம பக்கத்தில் பெல் பட்டனையும் அமைச்சிடுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே ரொம்ப ரொம்ப குட்டியான மாநிலம் எதுனா அது கோவா தான். பாப்புலேஷன் அடிப்படையில் எடுத்தோம்னா 4வது இடத்துல கோவா வருது. மொத்தமாக ஒரு 15லேருந்து 16 லட்சம் மக்கள் தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கோவா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் 0.3லேருந்து 0.4% அளவுக்கான பங்களிப்பை தான் தருது. அந்த அளவுக்கு ஒரு குட்டி ஸ்டேட் இது. இந்த ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஸ்டேட்டாக மாறினதுக்கு பின்னாடியே ஒரு குட்டி கதைங்கிறது இருக்குது. இந்த ஸ்டேட் இந்தியாவுக்கு கிடைச்சதே 1961 தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடம் போர்ச்சுகீசியர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. போர்ச்சுகீசியர்கள் கிட்ட இருந்து இந்தியாவுக்கு வந்த உடனே இதை மகாராஷ்டிரா ஸ்டேட்டோட சேர்த்துடலாமா இல்லை தனியாக இதுக்கு ஒரு யூனியன் டெரிட்டரி அந்தஸ்து கொடுக்கலாமான்னு ஒரு டவுட் வந்தது. நிறைய விவாதங்கள் இதுக்காக நடந்துச்சு. கடைசியாக மக்கள்கிட்டயே இந்த தீர்ப்பை வந்து ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கெடுப்புங்கிறத நடத்தினாங்க. அந்த வாக்கெடுப்புக்கு கோவா வந்து தனியாக ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாறணும்னா ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க, ஒருவேளை மகாராஷ்டிராவோட சேரணும்னா ரோஜாப்பூக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கோவாவில் இருக்கக்கூடிய மக்கள் ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டு தனியாக யூனியன் டெரிட்டரியாக கோவா மாறுறதுக்கு வழிவகுத்தாங்க. அப்படி யூனியன் டெரிட்டரியாக இருந்த கோவாங்கிறது அதுக்கப்புறமா தனி ஸ்டேட்டாக அங்கீகாரம் பெற்றுச்சு. இன்னைக்கு கோவா மாநிலங்களுடைய சுயாட்சி கொண்ட ஒரு தனி மாநிலமாக இந்தியாவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கோவா அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாறினதுக்கு பின்னாடி இந்த குட்டி கதையை தாண்டி ஒரு பெரும் கதைங்கிறது இருக்குது. அந்த வரலாறுடைய சுருக்கம் நம்ம பார்ப்போம். கோவாங்கிறது கிபி 500 ஆண்டு காலகட்டத்தில் உருவான ஒரு இடம். இதுக்கு பல பெயர்கள் இருந்திருக்கு. கோவா, கூவா அப்படின்னு ஏகப்பட்ட பெயர்கள் இருந்திருக்கு. அந்த பெயர்கள் எல்லாமே ஒவ்வொரு ஆட்சி காலகட்டத்தில் வந்த பெயர்கள். கடைசியாக இந்த இடம் ஆதில் ஷா அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட போச்சு. அவர் யாருன்னா பிஜப்பூர் சுல்தானேட்டுடைய அரசராக இருந்தவர். அவர்கிட்ட இருந்து போர்ச்சுகீசியர்கள் கைக்கு இந்த இடம்ங்கிறது போச்சு. 1500 மத்தியில் போர்ச்சுகீசியர்களுடைய கைக்குள்ள இந்த கோவா போனதுல இருந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகும் போர்ச்சுகீசியர்கள் தான் இந்த இடத்த ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட கொடுமைகளை இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. மத மாற்றத்தின் அடிப்படையில் நிகழ்ந்த கொடுமைகள் ஒரு ரகம் அப்படின்னா, வரிச்சுமையால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டது இன்னொரு ரகம். இப்படி கோவாவுடைய வரலாறு முழுக்க கண்ணீரும் ரத்தமும் தான் கலந்துருக்கு. அப்படிப்பட்ட கோவா 1961 இந்திய அரசுடைய இராணுவ நடவடிக்கையால் போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து மீட்கப்பட்டு இந்தியாவோட இணைக்கப்பட்டுச்சு. இது ஆப்ரேஷன் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே இன்னும் டீட்டெயிலாக எப்போ கோவா எப்படி வந்துச்சு, கோவாவுடைய ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி என்ன, எந்தெந்த டைமில் யார் யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்க, அதுக்கப்புறமா போர்ச்சுகீசியர்கள் கைக்கு அது எப்படி போச்சு, அவங்க என்னென்ன கொடுமைகள்லாம் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் எப்படி இந்தியாவோட அது இணைக்கப்பட்டுச்சுன்னு ஃபுல் வரலாறையும்
அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு முழுமையான தொடரா ஒரு 3 to 4 எபிசோடு தொடரா நம்ம பண்ண போறோம். நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவாவுடைய உண்மையான வரலாறுங்கிறது முழுசா தெரியும். இப்போ இந்தியாவோட இணைக்கப்பட்டது பிறகு கோவா என்னாச்சு, அந்த புள்ளியில இருந்து நம்ம தொடங்கலாம். ராணுவ நடவடிக்கையின் மூலமா தான் கோவா வந்து இந்தியாவோட இணைஞ்சது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதனாலதான் என்னவோ தொடர்ந்து ராணுவ தலைமை அதிகாரிகள்னா கோவாவுடைய கவர்னர்களா நியமிக்கப்பட்டாங்க. இந்த இடம் முழுக்க முழுக்க ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஒரு இடமா தான் இருந்துச்சு. அதற்கு பிறகுதான் இந்த இடம் ஒரு யூனியன் டெரிட்டரியா மாறுறதா இல்ல மகாராஷ்டிரா ஸ்டேட்டோட நம்ம இணைக்கிறதா அப்படிங்கிற கேள்விங்கிறது வந்துச்சு. 1970களில் தொடங்கின இந்த பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு கட்டத்துல மக்கள் தீர்ப்பு மூலமா நேரடியா யூனியன் டெரிட்டரியா நியமிக்கப்படுது. அப்படி யூனியன் டெரிட்டரியா இருந்த கோவாங்கிறது 1987ல் ஒரு தனி ஸ்டேட்டா அங்கீகாரம் பெறுது. சரி, இப்படி ஒரு ஸ்டேட்டா அவங்க மாறிட்டாங்க. ஆனா ஒரு பெரும் வளர்ச்சி அவங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறிதான். ஏன்னா தொடர்ந்து கோவாவை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்கல. கிட்டத்தட்ட 16 பேருக்கு மேல இங்க முதலமைச்சர் ஆயிட்டாங்க. ஒரு சில பேருக்குலாம் ஒரு மாசத்துக்குள்ளதான் அவங்களுடைய ரூலிங் டைமுங்கிறதே இருந்திருக்கு. அதுக்குள்ள அவங்க ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கு. நிறைய முறை பிரசிடென்ட் ரூலுக்கு கீழே தான் கோவாங்கிறதே இருந்திருக்கு. இப்படி ஒரு நிலையற்ற ஆட்சிங்கிறது தொடர்ந்து கோவாவில் இருந்திருக்கிறதுனால போதிய அளவுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்டுக்கு கிடைக்கல. இங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்க வந்து போறக்கூடிய டூரிஸ்ட் மாதிரி ஆட்சிங்கிறது வந்து போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஆக்சுவல் சூழல். சரி, இப்படி உருவான இந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த வகையிலலாம் வருமானம் அப்படிங்கிறது வருது? ஒரு 15 லட்சம் பேர் தான் இருக்காங்க. இவங்களுக்கு வருமானம்ங்கிறது வரணும் இல்லையா? கோவா ஸ்டேட்டுக்கு வருமானம் அப்படிங்கிறது பல வகையில் வருது. குறிப்பா இந்த ஸ்டேட்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மீன் வளம், இங்க பிடிக்கக்கூடிய மீனெல்லாம் வந்து மீன் சார்ந்த கடல் சார்ந்த உணவுகளை வந்து ஏற்றுமதி பண்றதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது கோவாக்கு கிடைக்குது. அதை தாண்டி கோவா அப்படிங்கிறது ஒரு மலை சார்ந்த ஒரு பிரதேசம். நீங்க கோவாவுடைய பல தெருக்கள், வீடுகள், இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மலைக்குள்ள இருக்கக்கூடிய வீடுகளை தான் பார்க்க முடியும். நீங்க ஊட்டி கண்ணூர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்களா? அதே மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இந்த கோவா அப்படிங்கிறது இருக்கும். இந்த கோவாவுடைய இந்த நிலப்பரப்புக்கு கீழே நிறைய மினரல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மினரல்ஸை சுரங்கம் மூலமா வெட்டி எடுத்து அதை ஏற்றுமதி பண்றதன் மூலமாகவும் அதை விற்பனை பண்றதன் மூலமாகவும் கோவாவுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனா கோவாவுடைய ஸ்டேட் எக்கனாமியில ரொம்ப பெரிய அளவுக்கான வருமானம்ங்கிறது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா அதோடைய டூரிசம்ல இருந்து தான். கிட்டத்தட்ட 16-17% கோவாவுடைய எக்கனாமிக்கு இந்த டூரிசம் தான் சப்போர்ட் பண்ணுது. கோவா போர்ச்சுகீசியர்களால் ஆட்சி செய்யப்படும் போது இப்படி ஒரு டூரிசம் நிறைந்த ஒரு பகுதியாக அது இல்லை, அங்கங்க இருந்துச்சு. ஆனால் முழுக்க முழுக்க டூரிசம் சார்ந்த ஒரு ஸ்டேட்டாக எப்போ மாற ஆரம்பிக்குதுன்னா சுதந்திரத்துக்கு அப்புறமா தான். அதாவது கோவாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் கோவாவுக்கு இந்த ஒரு முகம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கோவாவுடைய பல பகுதிகள் டூரிசத்துக்கு ஏற்ற பகுதிகளாக மாற்றப்படுது. சிறுக டூரிஸ்டுகள் இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. இது போர்ச்சுகீசியர்கள் ரொம்ப நீண்ட காலத்துக்கு ஆட்சி செய்த ஒரு பகுதியாக இருந்ததுனால ஐரோப்பாவில் இதுக்குன்னு தனி ஒரு அந்தஸ்து, அங்கீகாரம், அறிமுகம் இதெல்லாம் இருந்துச்சு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பக்கம் வந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டு போக ஆரம்பித்தாங்க. போர்ச்சுகீஸை சார்ந்தவங்க வந்துட்டு போனாங்க, அவங்களுக்கு தெரிந்தவங்க ஐரோப்பாவில் இருந்த மற்ற நாட்டில் இருந்தவங்க வந்துட்டு போனாங்க. இப்படி வெளிநாட்டவர்கள் வந்துட்டு போக இது ஒரு டூரிசம் இடமா மாற ஆரம்பிச்சது. பல இடங்கள் ஏற்கனவே இருந்த தொழிலை விட்டுட்டு டூரிசம்க்கு நகர ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம பீச்லாம் பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் மீன்பிடி கிராமங்களா இருந்திருக்கு. அந்த கிராமங்கள்ல அதுக்கப்புறமா இந்த டூரிசம் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தொழிலை விட்டுட்டு டூரிசம் சார்ந்த தொழிலில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இங்கே டூரிசம் வளருதுன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பணத்தை முதலீடு செய்யக்கூடியவர்கள் இந்த இடங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் பண்ணி இங்கே வந்து ஹோட்டல்ஸ்லாம் கட்டி அதன் மூலமாக இந்த டூரிசம் அப்படிங்கிறது டெவலப் ஆகிருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த டூரிசம்ங்கிறது ஒரு பெரும் சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே முதல் ப்ராப்ளமாக இருக்கிறது மக்களுடைய வருகை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு. என்ன மாதிரி குறைய ஆரம்பிச்சிருக்குன்னா ரொம்ப அதிகமான அளவுக்கு வெளிநாட்டினர் வரக்கூடிய வருகைங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு. 2025 அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் படி 1 கோடி பேர் வந்து கோவாவுக்கு டூரிஸ்டா வந்திருக்காங்க அப்படின்னு அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் மூலமா சொல்றாங்க. ஆனா இதுல எந்த அளவுக்கு வெளிநாட்டினருடைய எண்ணிக்கை இருக்குன்னு பார்த்தா அது குறைவா இருக்கு.
ஃபாரினர்ஸுடைய வருகை தான் கோவாவுடைய டூரிசத்தை செழிப்பாக வச்சிருந்தது. ஆனால் இன்னைக்கு அது குறைய ஆரம்பிச்சிருக்கு. சரியா சொல்லணும்னா 2019 நிகழ்ந்த கோவிட் காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருக்கு. கோவிட் டைம்ல நமக்கு நிறைய கெடுபிடிகள்லாம் இருந்துச்சு. அதனால வெளிநாட்டினருடைய வருகை குறைஞ்சதுங்கிறது புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அதுக்கப்புறமாவும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. 9 லட்சம் தோராயமாக 9 லட்சம் ஃபாரினர்ஸ் ஒவ்வொரு வருடமும் கோவாவுக்கு படையெடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது பாதிக்கும் மேலே குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ரொம்ப டிராஸ்டிக்கலாக அதிகமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கான காரணம் என்ன? நிறைய காரணங்கள் இருக்கு. ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். கோவாவுக்கு வர்றதை விட இன்னைக்கு நிறைய ஃபாரினர்ஸ், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட்லாம் கூட அதிகமாக வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக தாய்லாந்து, ஸ்ரீலங்கா மாதிரியான இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அது நடக்குது? அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் காரணம்ங்கிறது விசா ப்ராப்ளம். இந்தியாவில் விசா எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரும் வேலையா இருக்கு. ஏகப்பட்ட சட்டச்சிக்கல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் விசாவே எடுக்க முடியுது. ஆனால் மற்ற நாடுகளில், தாய்லாந்து மாதிரியான நாடுகளில் விசா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமாக மாற்றிருக்காங்க. அதனால நிறைய ஃபாரினர்ஸ் அங்கே ஈஸியாக இருக்குல்ல, அங்கே போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவதா இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது விலை. எது தொட்டாலும் விலைங்க, ஏகப்பட்ட விலை. கண்ணை மூடிக்கிட்டு காசு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு விலையேற்றம் அப்படிங்கிறது இங்கே இருக்கு. அந்த விலையேற்றத்தையும் தாண்டி இங்கே ஸ்கேமுங்கிறது அதிகமாக நடக்குது. இப்போ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் அந்த மாதிரி தான். அங்கே அகோடா அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக தான் புக் பண்ணோம். அதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபர் ப்ரைஸ் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆப் மூலமாக புக் பண்ணுறது வழக்கம். பல இடங்களுக்கு போகும்போது அப்படி தான் புக் பண்ணுறது. அந்த ஆப்பில் இருந்த ஃபோட்டோவை பார்த்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். பார்த்தா நேரில் வந்தால் எங்களுடைய ரூமுங்கிறத அவங்க கொடுக்கவே இல்லை. நீங்கள் எங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணல, அதனால நாங்கள் உங்களுக்கு ரூமை பிளாக் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போவுமே அட்வான்ஸ் பே பண்ணுறது வழக்கம் இல்லைன்னா அகோடா ஆப் மூலமாக பே பண்ணியிருக்கோம்னா நேரில் போய் பே பண்ணுறது தான் வழக்கம். முதல்ல அங்கேயே ஒரு தடை வந்தது. சரி, வேற ஏதாவது ரூம் இருக்கு அப்படின்னு கேட்டால் வேற ரூம் இருக்கு, நீங்கள் அதை எடுத்துக்கோங்கன்னு அந்த ரூம் காமிச்சாங்க. அந்த ஹோட்டலுங்கிறது நாங்கள் பார்த்த ஃபோட்டோவுக்கும் அந்த ஹோட்டலுக்கும் சம்மந்தமே இல்லை. சரி, அந்த ரூம் தந்தாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் அந்த ரூமில் இருந்துட்டு மறுநாள் ஷூட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். பாதி தூரத்துக்கு மேலே இருக்கும். ஃபோன் அடிக்கிறாங்க, நீங்கள் ரூமை காலி பண்ணணும் வாங்கன்னு. நாங்கள் எங்கே காலி பண்ணோம், நீங்கள் தானே எங்கள் ரூம் கொடுத்தீங்க அப்படின்னா, அது பெரிய ரூமு, நீங்கள் அந்த ரூமுக்கு புக் பண்ணல, உங்களுக்கு நாங்கள் குட்டி ரூம் தான் தருவோம், நீங்கள் அந்த ரூம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசி சமாளித்து ஒரு வழியாக இன்னொரு ரூம் கொடுத்தாங்க. அது பால்கனியோடு இருக்கிற ரூமாக இருந்தாலும் சின்ன ரூம் தான். நாங்கள் ஃபோட்டோவில் பார்த்த ரூமுங்கிறது அது இல்லை. ஆனால் இதோடைய விலைங்கிறது ஃபுல் பேமெண்ட் நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு ரூம் தருவோம்னு சொன்னனால ஃபுல் பேமெண்ட்டும் பண்ணிட்டோம். வேறு ஹோட்டலுக்கும் மாற முடியல. இந்த ஹோட்டலுடைய ரூமுடைய விலையும் அதிகமாக தான் இருந்துச்சு. இப்படி ஒவ்வொன்றுமே இப்படி எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் இங்கே அதிகம். சாப்பாட்டு கடைக்கு போனோன்னு வச்சுக்கோங்க, எதோ தொட்டாலும் ரேட்டு. ஆம்லேட் 120 ரூபா அப்படின்றாங்க. பில்லு போட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பில்லில் இவங்க சொல்கிறது ஒன்று, போட்டிருக்கிறது ஒன்றா இருக்குது. 120 ரூபா ஆம்லேட்டுன்றாங்க. சரி போனா போது, நம்ம சாப்பிட்ணுமேனு சாப்பிட்டோம் அப்படின்னா பில்லை நம்ம வாங்கி பார்த்து செக் பண்ணும்போது 240 ரூபா போட்டிருக்காங்க ஒரு ஆம்லேட்டுக்கு. அதை நம்ம பார்த்து கேட்கலன்னா தெரியாது. குரூப்பாக போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் சேர்த்து இவ்வளோ 1000 போலப்பான்னு பே பண்ணிட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஆனால் அதில் ஒரு 100 ரூபா 200 ரூபா 300 ரூபான்னு அவ்வளோ காசு நம்ம இங்கே இழக்கிறோம். இப்படி கொள்ளை விலைங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது. உள்ள என்ட்ரி டிக்கெட்ல இருந்து போகிற ரைடு வரைக்கும், சாப்பிட்ற சாப்பாடு, தங்குற ஹோட்டல், இது எல்லாமே இந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்குது. இதில் ஸ்கேமுங்கிறது இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் தாய்லாந்துக்கெலாம் போனீங்கன்னா விலை கம்மியாக இருக்குது. நீங்கள் இங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எடுக்கிறீங்க அப்படின்னா குறைந்தது 45,000 ரூபா ஆகுது. அதே சமயத்தில் அதே பிராண்டு ஹோட்டலை நீங்கள் தாய்லாந்தில் போய் எடுக்கிறீங்கன்னா ஒரு 6,000 ரூபாலேருந்து 10,000 ரூபா தான் ஆகுது. எவ்வளவு விலை குறைவுன்னு பாருங்க. அப்போ ஒரு ஃபாரினராக இருக்கிறவங்க, இல்லை இந்த மாதிரி டூருக்கு போகலான்னு யோசிக்கிறவங்க எதுக்கு யோசிப்பாங்க? ஃப்ளைட் காசு கொடுத்து நம்ம போயிட்டோம்னா அங்கே போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படி தானே யோசிப்பாங்க. இதை தாண்டி கோவாவுக்கு அதிகமாக வர்றவங்க எதுக்கு வருவாங்க? லிக்கர்ஸ்க்காக வராங்க. ஆனால் இங்கே லிக்கர்ஸ்க்கான டாக்ஸ்லேருந்து எல்லாமே குறைவு. ஆனால் மற்ற ஸ்டேட்ஸில் எந்த அளவுக்கு விலை வைப்பாங்களோ அதே அளவுக்கான விலை அப்படிங்கிறது இங்கே இருக்கு. அவ்வளோ காசு கொடுத்து தான் இங்கே லிக்கரை கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற சூழல் இருக்குங்கிறதுனால இவ்வளோ காசு கொடுத்து இங்கே வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது உருவாகுது. மூணாவது இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இங்கே ஒரு பெரிய மாஃபியா அப்படிங்கிறது இருக்குங்க. அது என்னன்னா டாக்ஸி மாஃபியா. நீங்கள் பைக் ஓட்டலாம் தெரியும் அப்படின்னா இங்கே நீங்கள் ரெண்டல் எடுத்துக்கலாம். காருக்கும் நீங்கள் ரெண்டல் எடுத்துக்கலாம். ஃபேமிலியாக வரும்போது காருக்கு ரெண்டல் எடுத்து ஓட்டினீங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகும். இல்லை நான் டாக்ஸி வச்சுக்கிறேன், ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சொத்து எழுதி தரணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுங்க. ஏர்போர்ட்லேருந்து இறங்கினதுக்கப்புறமா
இங்கே போக வேண்டிய ஹோட்டலுக்கு போகணும், இல்லைனா அங்கேருந்து ஏதாவது ஒரு பீச்சுக்கு போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, 3000 4000 ஆகும் கம்மியான கிலோமீட்டர்ஸுக்கு. நம்ம ஊர்லேயே அப்படி தான், நம்ம ஏர்போர்ட்லேருந்து இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும்போது கொள்ள வேலை தானே சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்ட், அங்கேயும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஏர்போர்ட்லேருந்து மட்டும் இல்லை, பல இடங்களுக்கு இப்படி தான் இருக்குது. உங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்புனா கூட நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து தான் ஆகணும். ஏன் இது இவ்வளோ அதிகமாக இருக்குது? நம்ம கொஞ்சம் காம்படிஷன் உருவாக்குனா சரியாயிரும்ல. ஓலா இருக்குது, ஊபர் இருக்குது, ரேபிடோ இருக்குது, லோக்கல் கையும் வந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும்ல அப்படின்னு நம்ம கணக்கு போடுவோம். இங்கே நீங்கள் வந்து ஓலா ஊபரை யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இங்கே சர்வீஸுங்கிறதே கிடையாது. நீங்கள் இங்கே வந்து ஓலா ஓப்பன் பண்ணிங்கன்னா வி டோன்ட் சர்வீஸ் இன் தி சிட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக கொள்ளையடிக்கிறாங்க, டூரிஸ்ட்லாம் வர்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடந்த வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. ஓலா ஊபர்லாம் மாதிரி ப்ரைவேட் பிளேயர்ஸையும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு இங்கே கடுமையான போராட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த சட்டம்லாம் வந்துடக்கூடாது, அப்படி ஒரு திட்டத்தை கைவிட்டுருக்குன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. கடைசியாக வர வழி இல்லாமல் கவர்மெண்ட் அதை கைவிட்டுட்டாங்க. இப்படி டாக்ஸி டிரைவர்ஸுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இங்கே அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான பிரச்சனைங்கிறது 2 இருக்குங்க. ஒன்று, இங்கே லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கிறது இருக்குது. நான் கோவாவுக்கு கிளம்பி வரணும்னு வந்தப்போ இது வந்து டூரிசம் இருக்கக்கூடிய ஏரியா, அதிகமாக டூரிஸ்ட் வருவாங்க, ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க, இங்கிலீஷ் நிறைய பேசுவாங்க, அதனால் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே வந்தால் ஹிந்தி தான் ஒரே கம்யூனிகேஷனாக இருக்குது. எல்லாரையும் பார்த்தாலும் ஹிந்தியை தான் பேசுகிறாங்க. ஏன் ஹிந்தி அதிகமாக இங்கே புழங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, இங்கே உள்ளூர் மக்கள் தொழில் செய்கிறதுல இருந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வேறு இடங்களுக்கு போய் புலம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து வேறு இடத்துல இருந்து வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கும் அதிகமாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் இருந்து வேலையாட்களை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி ஹிந்தி பேசக்கூடிய பீகாரில் இருந்து வேலைக்கு வராங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பீகார், அசாம் மாதிரியான இடங்கள்லேருந்து வேலைக்கு வராங்க. சரி, இவங்ககிட்ட தான் நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஹோட்டலுக்கு போனாலும் சரி, சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, இங்கே டூரிஸ்ட்டாக நம்ம வந்தோம்னா நமக்கு எது போய் பார்க்கலாம் வைக்கலான்னு கேட்குறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே இவங்களாக தான் இருக்காங்க. அதனால் ஹிந்தி தான் ஒரே கம்யூனிகேஷனாக இருக்குது. இப்படி கம்யூனிகேஷன் பேரியர் அதிகமாகிட்டா இருக்குங்கிறனால ஈஸியாக வந்து நம்மளால் இங்கே பல இடங்களுக்கு போக முடியல, புழங்க முடியல. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சிக்கல்ங்கிறது தெருநாய்கள். தெருநாய்களுடைய எண்ணிக்கை இங்கே ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கான்னு பயப்படுற அளவுக்கு இங்கே நிலமை போயிடுச்சு. நேற்றுக்கு வந்து ஃபாண்டானாஸ் போயிருந்தோம், அங்கேயும் நாய்களுடைய தொல்லை. ஒரு இடத்துல நின்று பேசக்கூட முடியல, பின்னாடியே உருன்னு வந்துருச்சு. இன்னொரு இடத்துக்கு போனோம், அதே மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி வந்து இந்த பீச்சுக்கு வர்றதுக்காக நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம், அப்போவும் நாய்களுடைய தொல்லை. இது எங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே வரக்கூடிய பலருக்கு இருக்குது. ஒரு குழந்தைய கூப்பிட்டு அம்மா போகிறாங்க அப்படின்னா அவங்கள கார்னர் பண்ணுது அந்த தெருநாய்கள். ஃபாரினர்ஸ் அதிகமாக கார்னர் பண்ணுது. இப்படி இது எல்லாமே டூரிஸ்ட்டுகளுக்கு ஏற்ற இடமா கோவாவை மாற்றலை. கோவாவுக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலாக இது இருக்குது. அதனால தான் தொடர்ந்து கோவாவுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட்டுகளுடைய எண்ணிக்கைங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதை மாற்றுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பல முயற்சிகளை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாசிட்டிவான விஷயங்களை பரப்பணும் அப்படிங்கிற முன்னேற்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களை செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு ஆப் கொண்டு வரலாம். அந்த சிங்கிள் ஆப் மூலமாகவே நம்ம டாக்ஸி புக் பண்ணுறதுல இருக்கட்டும், ஹோட்டல் புக் பண்ணுறது இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் வந்தது அப்படின்னா இன்னும் வசதியாக இருக்கும். இல்லைன்னா SOS ரைஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஆப்பில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பல வகைகள் இருக்குது, வழிகள் இருக்குது. அதெல்லாம் சீக்கிரமாக ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது வரும். கோவாவுடைய டூரிசம் அப்படிங்கிறது இன்னும் பெருசாக வளரும். சரி பிகி பஸ், இதான் கோவா பற்றின ஒரு முழுமையான பார்வை. இந்த ஸ்டேட்டுங்கிறது எப்படி உருவாச்சு, இதோடைய ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இது உங்களுக்கு ஒரு புதிய அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். நாளைக்கு நீங்கள் கோவாவுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட கோவாவை பார்க்கும்போது அது உங்களுக்கு புதுசாக தெரியும். இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கோவா பற்றின முழுமையான ஹிஸ்ட்ரி என்ன, எப்படி கோவா உருவாச்சு, எவ்வளோ கஷ்டங்கள்லாம் பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஒரு பெரிய சீரீஸ் அப்படிங்கிறது பண்ண போகிறோம். அதை பார்த்த உடனே உங்களுக்கு இன்னும் கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.